அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ரீஆர்ம் யூரோப் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரீஆர்ம் யூரோப் அப்படிங்கிறது யூரோப்பியன் யூனியனோட ஒரு இனிஷியேட்டிவ். எதுக்காக அப்படின்னா, யூரோப்பியன் கான்டினென்ட்டோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இதை பண்ண போறாங்க. ஸோ டு மொபைலைஸ் 800 பில்லியன் யூரோ ஃபார் டிஃபென்ஸ் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், Tropical cyclone Alfred affected which country அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ஃப்ரெட் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ டைரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியா நார்த் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இம்பாக்ட் ஆயிருக்கு. சரியா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Center launched the 100-day intensified TB elimination campaign on December 7, 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 100-day TB முக்த் பாரத் கேம்பெயின் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருப்பாங்க December 7. அப்போ எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த கேம்பெயின் ரன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 455 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேம்பெயின் கீழே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, டோர் டு டோர் கேம்பெயின் மூலியமா, மொபைல் லேப்ஸ் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா, பர்டிகுலர் பர்சன்ஸ், அந்த வல்னரபிள் பாப்புலேஷன், டிபி வல்னரபிள் பாப்புலேஷன் சொல்லி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு டெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? என்ன டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, செஸ்ட் எக்ஸ்ரே அப்படிங்கிற இந்த டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த பண்றதன் மூலியமா நமக்கு சிம்டமேட்டிக் டிபி கேசஸையும் கண்டுபிடிக்க முடியும், ஏசிம்டமேட்டிக் டிபி கேசஸையும் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த கேம்பெயின். மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் ஒன், how many countries have conferred their highest civilian honor to Prime Minister Narendra Modi so far அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை நாடுகள் அந்தந்த நாடுகளோட உயரிய விருதுகளை நம்ம பிரதமருக்கு வழங்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 21 நாடுகள் வழங்கி இருக்காங்க. சரியா? லாஸ்ட் கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா மொரீஷியஸ் தான். 21st கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா மொரீஷியஸ். சரியா? அடுத்தது, Union government is set to open how many cancer care center in India in 2025-26 financial year அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ கேன்சர் கேர் சென்டர் ஓப்பன் பண்ண போறாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். இந்தியாவில் 200 கேன்சர் கேர் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ண போறோம்னு ஹெல்த் மினிஸ்டர் நேற்று பார்லிமெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.